ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் வந்து 8ல் இருக்கும்போது பெண்கள் சார்ந்த விஷயங்களும் கவனமாக இருக்கணும். வேலை கடன் சம்பந்தமான விஷயங்கள் நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் 2 மற்றும் 5ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் மன உளைச்சல், குழந்தைகளால் ஒரு கடன் வாங்குறதோ கொஞ்சம் மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். அது மட்டும் நிலபுலன்கள் சம்பந்தமான விஷயங்கள், ஒரு வாக்குவாதங்கள் குடும்பத்தில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள், அம்மானால ஒரு நிறைய கேள்விகள், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்கள் ஓட்டும் போதும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 3ஆம் அதிபதியான சந்திரன் சிறப்பான விஷயங்கள், நல்ல ஒரு ரீதியில் உங்கள் முயற்சியில் ஒரு பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு 4ஆம் அதிபதியான சூரியன் 8ல் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அம்மாக்கும் மனைவிக்குமே கொஞ்சம் கிளாஷஸ் வரதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு காலகட்டங்கள் பாசஸ் வந்து நிறைய ப்ரெஷர் போடுவாங்க. ஸோ வேலை செய்பவர்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஓகேங்களா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதியான சுக்கிரனும் 8ல் இருக்கும்போது கடன் சம்பந்தமான விஷயங்கள், லோன்ஸு, இந்த மாதிரி இஎம்ஐ சம்மந்தமான விஷயம் ஒரு ப்ரெஷர் ஏற்படலாம். வேலை செய்கிற இடங்களையும் வந்து ஒரு ப்ரெஷர் ஏற்படுறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதியான குரு. ஸோ 8ஆம் அதிபதியான குருவும் ராசியிலே இருக்கும்போது பெரிய லாபங்கள், இது நடந்துடும் அது நடந்துடும், ஏதாச்சும் பெருசாக எக்ஸ்பெக்டேஷனை போட்டுப்போம். ஆனால் அது டிலே ஆகிட்டே இருக்கும். அதனால் ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து 8ஆம் அதிபதி வந்து 2ல் இருக்கும்போது பெரிய பணத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சிடும். ஐயோ இதாக வந்துச்சு அதான் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஷரை உருவாகிடும். ஆனால் நடக்குமானா ஐயோ நடக்கிறதுல உயிரை வரும். ஸோ அதனால் பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பெரிய பணத்தை எதிர்பார்த்து கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி ஃபீல் இருக்கணும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப வானத்தில் வந்து ஒரு பெரிய காற்றுலேயே படம் போடுவாங்க இல்லையா, அவனுங்கெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து உங்களது 7ஆம் அதிபதியான செவ்வாய் 8ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் தேவையில்லாத ஒரு தர்க்கங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னடா அது எல்லாமே நெகட்டிவாக சொல்கிறாருன்னா, 8ல் ஒரு கிரகம் இருந்தால் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 9, 10ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்க ஒரு பெரிய லாபங்கள், பெரிய ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, தொழில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதி வந்து சனி வந்து 11ல் இருக்கும்போது தொழில் வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப அற்புதமாக இருங்க. 11ஆம் அதிபதியான குரு அவர் 8ஆம் அதிபதியாகவே இருந்து அவர் 2ல் இருக்கும்போது பொருளாதார ரீதியில் ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்பத்துலேயும் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நண்பர்கள் இல்லை மூத்த சார்ந்த உறவுகள்லாம் வந்து கொஞ்சம் பிடிவாதமாக ஏதாச்சும் பண்ண போக அதனால் ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க.